சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் ராஜாமணிகண்டன். தனுசு ராசி ஒரு தர்ம தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு ராசி. இவர்கள் வெற்றிகளை பெற வேண்டுமானால் மிகவும் போராடிதான் பெற வேண்டும். காலபுருஷ தத்துவப்படி இது மேஷ ராசிக்கு பாக்கியத்தை வழங்கக்கூடிய ராசி. என்ன பாக்கியத்தை வழங்கக்கூடிய ராசி என்றால், எங்களுக்கு ஏன் பாக்கியம் கிட்டாதா என்று கேட்கலாம். பிறருடைய வாழ்க்கையில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம். பிறருடைய வெற்றிக்கு நீங்கள் அச்சாணியாக இருக்கலாம். பிறருக்கு ஒரு உதவி என்றால் நீங்கள் போய் உதவி செய்கிறீர்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் முன்னேறி கொண்டே செல்வார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒன்றை பெற வேண்டும் என்றால் அதற்கு போராடிதான் ஆக வேண்டும் என்பதுதான் விதி. ஏனென்றால் இது குரு பகவானுடைய ராசி. கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி. ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும், ஒரு சொந்த தொழிலாக இருக்கட்டும், எதை செய்ய வேண்டும் என்றாலும் அதை போராடிதான் நீங்கள் செய்ய வேண்டும். அதில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் கூட போராடிதான் பெற வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலேயே கூட நீங்கள் போராடிதான் ஒரு உறவினை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் இவை மோட்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. ஏனென்றால் இவர்களுக்கு பெரும்பாலானோருக்கு பிறவி கிடையாது என்பது போலதான் இந்த தனுசு ராசியின் அடிப்படை சூட்சமம். இந்த தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது? இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டுமானால் புதன் வக்கரம் பெற்றிருப்பது. ஏனென்றால் அவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு புதன் வக்கரம் பெறுவது என்பது பல அரிதான நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அவர் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதி புதன். அவர் வக்கரம் பெறுவது என்பது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பது, மிகவும் போராடி பெறக்கூடிய ஒரு உத்தியோகத்தையோ ஒரு வருமானத்தையோ எளிதாக நீங்கள் பெறுவது, அதன் மூலம் லாபத்தை பெறுவது, இது போன்ற பல நன்மைகள் நீங்கள் பெறலாம். என்றாலும் சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நன்மைகளை தரக்கூடிய ஒரு பாவகத்தில் அமர்ந்து கொண்டு வக்கரம் பெறுவது அந்த கொடுக்கக்கூடிய நன்மைகளை தடுத்து நிறுத்திவிடும். அதே போல தீமைகளை தரக்கூடிய பாவகங்களில் கிரகங்கள் நிற்கும் பொழுது வக்கரம் பெறுவது என்பது அவை நமக்கு நன்மையாகவே அமையும். ஏனென்றால் கொடுக்கக்கூடிய தீமைகளை அந்த வக்கர நிலை தடுத்து நிறுத்திவிடும். இப்பொழுது குரு பகவான் 6லிருந்து நமக்கு தீமைகளை செய்கிறார் என்றால் அவர் வக்கரம் பெற்ற நிலையில் நமக்கு பல கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் ஒரே நேரத்தில் வழங்கி விடுவார். அதுபோல சனி பகவான் 3ல் நின்று வக்கரம் பெறுவது என்பது நீங்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களது முயற்சிகளில் எந்த பிழை இல்லாமல் எந்த தவறும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். 3ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நன்மையான ஒரு விஷயம் அல்ல. எனவே நீங்கள் செய்கின்ற முயற்சிகளில், செய்கின்ற தொழில்களில், ஒரு பயணத்தில் அனைத்திலுமே கவனமாக இருக்க வேண்டும். இறைவனை அணுதினமும் அணு நேரமும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். தனுசு ராசிக்கு முருகப்பெருமானை எந்நேரமும் நீங்கள் மனதில் நிறுத்தி வழிபட வேண்டும். விநாயகப் பெருமானை காலையில் எழுந்து நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு தான் எங்க இருந்தாலும் போகணும். இந்த சனி பகவானின் வக்கர நிலை குறைகின்ற வரைக்குமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அதே சமயத்துல மற்ற கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. 6ல் நின்ற குருவுடன் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இணைவது என்பது நன்மைதான். 6ல் நின்ற குருவினால் இதுவரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுடன் குரு இணைகிறார். எந்த ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடன் எந்த கிரகம் இணைந்தாலும் அவை நன்மையே தரும் என்பது நியதி. அப்படி செவ்வாயுடன் குரு இணைவது என்பது குருவின் தீமை பலன்களை தடுத்து நிறுத்திவிடும், நன்மைகளையே வாரி வழங்கும். எனவே செவ்வாய் குரு இணைவு என்பது தனுசு ராசிக்கு ஒரு நீங்கள் செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி, செய்கின்ற தொழிலில் லாபம், இதுவரை நீங்கள் திருமணத்திற்காக என்னென்னலாம் பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படும். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் வேலை, வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணோம் நமக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஆடி மாதம் முடிஞ்சவனே ஆவணி மாதம் அந்த 15 தேதிக்குள்ள ஒரு சிலருக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக குரு 6ல் இருந்த திருமணம் நடக்காது என்பது அல்ல.
திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அது அவரவர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில், திசாபுத்தியின் அடிப்படையில் திருமணம் நடக்கும். ஆதலால் நீங்கள் இந்த குரு செவ்வாய் இணைவு என்பது உங்களுக்கு பல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒன்று. சனி வக்ரம் பெற்றிருப்பது நன்மை அல்லாத ஒரு விஷயம். அதனால் சனி பகவானை முன்னிட்டு அம்மையப்பனை, சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது மிகவும் உசிதமான ஒரு செயல். நாம் இறைவனின் திருவடிகளை பற்றி வாழ்ந்து விட்டாலே நமக்கு எந்த ஒரு தீமையும் நம்மை அண்டாது. முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று 3இல் இருந்தாலும் அவர் நின்று இருக்கக்கூடிய சாரம் ராகுவினுடைய சாரம். ராகு எங்கு நின்றிருக்கிறார்? 4ஆம் இடத்தில் சனியினுடைய சாரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஆக ராகு சனி சாரத்தில், சனி ராகு சாரத்தில். அப்போ சார பரிவர்த்தனை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுக்கு முழுமையான கெடுபலன்களையும் வழங்கிவிட முடியாது. இதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு நன்மைகளை பெறுகிறோம் என்றால் அது நம்முடைய திசா புத்தியின் அடிப்படையிலும் நம்முடைய ஜாதகத்தின் அடிப்படையிலும் தான். எனவே இந்த கோச்சாரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள், ஆனால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்பதெல்லாம் இதன் அடிப்படையின் காரணமாகத்தான். அதே சமயத்தில் தனுசு ராசியின் 2ஆம் ஸ்தானாதிபதியான சனி பகவான் 3இல் அமர்ந்து, சுக்கிர பகவான் 11ஆம் ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் சிம்மத்திலே அமர்ந்து 2 கிரகங்களும் சமசப்தமமாக 7ஆம் பார்வையில் இணைகிறார்கள். இந்த 2-11 கிரக இணைவு என்பது உங்களுக்கு தன லாபத்தையும் தனத்தினால் ஏற்படக்கூடிய பல நன்மைகளையும் வாரி வழங்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதே போல கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சூரிய பகவானால் பல அளப்பரிய நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை அனைத்தும் உடைத்துவிடும். இப்ப என்னன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்மை என்ன, சனி பகவான், செவ்வாய், குரு பகவான், சுக்கிர பகவான், இவங்க 4 பேரும் இப்ப கேந்திரத்தில் இருக்கிறாங்க. அதாவது 2, 11, 5 ராசி அதிபதி. இவர்களுடைய இணைவு என்பது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முத்தாய்ப்பாக தான் அமையப் போகிறது. சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தான் மற்ற கிரக நிலைகள் உள்ளன. எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் சுமூகமாக நல்ல நன்மைகளை பெற்று சீரும் சிறப்புமாகவே வாழ்வீர்கள். இறைவனின் திருவடி பற்றி நாம் வாழ்ந்தோமானால் எந்த நாளிலும் எந்த காலத்திலும் நாம் சிறப்பாகவே வாழலாம். எனவே இறைவனை அனுதினமும் துதியுங்கள், ஆலயம் சென்று தொழுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜாமணிகண்டன். நன்றி, வணக்கம்.